வியாதியோடு கூட இருக்கிறவங்களை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இல்லவே இல்லை. எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்களை நாம் வாசிக்கிறோம் வேதத்தில். எழுந்திடு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு ஓடு என்று சொல்கிறார், நட என்று சொல்கிறார் கர்த்தர். அப்படியா உன்னுடைய என்ன விதமான வியாதியாக இருந்தாலும், இல்லை சூழ்நிலைகளாக இருந்தாலும், உன்னை படுக்கையில் கட்டி வச்சிருக்கிற என்ன விதமான காரியங்களாக இருந்தாலும், இந்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்திடு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி விசுவாசிப்பவர்களுக்கு அப்படியே நடக்கும். இந்த பாட்டு பாடும் பொழுதே கர்த்தர் அப்படியாய் ஒரு விடுதலையை கொடுக்க வல்லவர். There's going to be a breakthrough in your life. What has been holding you down is no more. You're not more tied to it. You're going to be made free. விசுவாசமாய் சொல்லி, நன்றி ஆண்டவரே, என்னை இந்த வேளையிலும் set me free Lord என்று சொல்லுங்க. எழுந்திடு, படுக்கை எடுத்திடு, சாபத்தை உதறி தள்ளிடு, இயேசுவை நோக்கி நடந்திடு, உன் வாழ்வெல்லாம் மாறி போகுமே. இயேசுவை நோக்கி நடந்திடு, உன் வாழ்வெல்லாம் மாறி போகுமே. உப்பாதம் உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உப்பாதம் உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன். இந்த காணா ஒரு கல்யாணத்தில் குறைவு இருந்தது, அதை நிறைவாக்கினார் என் தேவனாகிய கர்த்தர். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றும் நிறைவாய் செய்கிற தேவன் அவர். விசுவாசமா சொல்லி பாடுங்க. காணா ஒரு கல்யாணத்தில் குறைவெல்லாம் நிறைவாக்கினார். காணா ஒரு கல்யாணத்தில் குறைவெல்லாம் நிறைவாக்கினார். தடுமாறும் உன் வாழ்க்கையை தலை உயர்த்தி நடக்க செய்வார். தடுமாறும் உன் வாழ்க்கையை தலை உயர்த்தி நடக்க செய்வார்.